சாட்டர்டே மார்னிங் காலையிலே கொஞ்சமாக இட்லிக்கும் ராகி தோசைக்கும் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஒரு 2 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் அதை ஆட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சரி புளிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்னு. நாங்கள் பெருசாக என்னென்னா வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக இட்லி ஊற்றுவேன். ஆனால் எனக்கு என்னமோ பிடிச்சது தோசை தான். மத்தியானம் லஞ்சுக்கு குஸ்கா பண்ணுறதா இல்லை தக்காளி சாப்பாடு பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்னவோ குஸ்கா தக்காளி சாப்பாடு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாப்பாடாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன், நிறைய கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு. கிச்சன்லேயும் நிறைய கண்ணாடி பாட்டில் இருக்குது. இம்மாட் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாட்டில் அப்படியே பல்காக எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி கழுகும் போது தான் யோசிக்கிறேன், எதுக்கு இந்த பாட்டிலை வாங்கணும், இதில் என்ன போட்டு வச்சிருந்தோம், இப்போ என்ன போட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதே தெரியல. கடைசியில் பாட்டிலெல்லாம் கழுகி நல்லா காய வச்சு தொடச்சி இந்த ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக பக்கெட்டில் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். அந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக பாட்டிலில் அடுக்கி எல்லா பாட்டிலையும் ஃபில் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு 5 பாட்டில் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது புதுசாக வாங்கினோம்னா அதில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு. நல்லா சம்படத்தில் இருக்கிறத பாட்டிலில் மாற்றி பாட்டிலில் இருக்கிறத சம்படத்தை மாற்றி ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.